பாவங்க என்னோட வீட்டுக்காரரு. ரொம்ப செலவாகி போச்சு. உயிர போட்டு வாங்கி தொலைக்காதன்ற நிலைமைக்கு வந்துட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். நான் இல்லங்க. நாங்க வச்சிருக்க காரு தான். புருணை நாட்டுக்கு வந்த புதுசுல எங்க கையில இருக்கிற காச வச்சுக்கிட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்குனோம். சரி இந்த நாட்ல இருக்கிற வரைக்கும் இந்த கார வச்சே ஓட்டி தள்ளிடலான்னு பார்த்தா, அந்த கார் என்னடான்னா, இந்த வாரம் ஃபுல்லா ஒரு 2, 3 டைமாவது போய் மெக்கானிக் ஷாப்ல படுத்துக்கிறதுங்க. அத டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரும்போது பில்ல தீட்டோன்னு தீட்டி தள்ளுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என் ஹஸ்பண்ட் ரொம்ப மனமுடைஞ்சு போயிட்டாரு. எவ்வளோதான் நான் செலவு பண்றதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் செலவாகி போச்சு. ஏன்னா அந்த பிக்கப் ட்ராப்புக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. புருணை நாட்ல கார் இல்லைன்னா வாழவே முடியாது. பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் போகணும் இல்லையா? ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல மனுஷங்க அவங்க. லோக்கல் புருணை. ஒரு ஃபோன் பண்ணோம்னா டக்குன்னு வருவாங்க. சரி ஓகே புண்பட்ட நெஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஆத்தலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். ரொம்ப நாளாவே இந்த மோமோஸ் சாப்பிடணும்னு எனக்கு ஆசைங்க. ஃபர்ஸ்ட் டைமா இன்னைக்கு தான் வந்து சாப்பிட்டேன். சைனீஸ் ஃபுட் வெரைட்டிய பத்திலாம் நமக்கு பெருசா தெரியாது. இந்த மோமோஸ் பத்தி எனக்கு தெரியும். நான் சிக்கன்லேயும் ப்ரான்லேயும் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப நல்லாவே இருந்தது. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் வந்து ஒரு சில ஃபுட் வெரைட்டிலாம் சஜெஸ்ட் பண்ணாங்க. இது வாங்குங்கன்னு சொல்லி. அதில இந்த டீய வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. இது பேர் வந்து டீ ஸ்பெஷலாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. கோல்டா இருந்தது. டேஸ்ட் சூப்பரா இருந்தது. ஸோ எனக்கிட்டே ரொம்ப ஜாலியா போச்சு. ரம்ப இலையும் லெமனையும் போட்டு அரைச்சு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஜூஸ் குடிச்சோங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. புருனையில உள்ளவங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஒரு மினி ஃபுட் விளாகராவே நான் மாறிட்டேங்க.